நில மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியில் வந்த முன்னாள் பாஜக நிர்வாகி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஜோசப் ராஜ் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜன் என்பவரிடமிருந்து 5 கடைகளுடன் கூடிய இடத்தை வாங்கி ராயபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் இந்த இடத்தில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்த முன்னாள் பாஜக நிர்வாகி சாமுண்டீஸ்வரி என்பவர் ஜெராக்ஸ் கடைக்கு வந்தவரின் சொத்து பத்திரத்தில் உள்ள பெயரை அழித்துவிட்டு அதில் தனது பெயரை சேர்த்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சாமுண்டீஸ்வரி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த மாதம் 10ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் ஜாமீனில் வெளியில் வந்த சாமுண்டீஸ்வரி கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஆறுமுகம் என்பவரை கட்டையால் அடித்து தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆறுமுகம் அளித்த புகாரின் அடிப்படையில் சாமுண்டீஸ்வரி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜாமீனில் வெளியில் வந்த சாமுண்டீஸ்வரி காவல் நிலையத்தில் கையொப்பம் விடாமல் தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.